மேரி கிறிஸ்மஸ் மோமோ. அது நிஜமாலே கேப்டன் ஐசன் தானா? நான் வந்து உனக்கு ப்ரெசென்ட் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஓ, ப்ரெசென்ட் வந்து எனக்கா கேப்டன் ஐசன்? ஆமாம், இந்த வச்சிக்க Brother, what's that? ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விச் வாட்சோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துலாம். நம்ம கதாநாயகி பேர் தான் இங்கே ஸ்னீகோ. ஸோ பெஸ்ட் கேர்ள் ஆஃப் 2025 நான் கண்டிப்பாக இந்த கேரக்டர் நான் சொல்லுவேன். ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு விச் ப்ரோ. அப்படின்னா அப்படி என்ன கேட்டிங்கன்னா, விச்னா வந்து மாயாஜாலம் பண்ணுறவங்க, ஓகேவா? நம்மளோட கதாநாயகிக்கு வந்து ஒரு பாடி கார்டு வேணும், ஓகேவா? அப்போ தான் நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து உள்ளே வராரு. நம்மளோட கதாநாயகிக்கும் நம்ம ப்ரோட்டாகனிஸ்டோ அவங்களோட 2 பேரோட வாழ்க்கையில் அதுக்கப்புறமேட்டு என்னெல்லாம் நடந்தது, அதுதான் இதோட விச் வாட்சோட மிச்ச கதை. எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும், நான் ஏன் ப்ரோ அதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் ஒரு சில பாயிண்ட்லாம் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்தா இதை நீங்கள் போய் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே இதோட கேரக்டர்ஸ் தாங்க. ஸோ அந்த கேரக்டரோட அந்த பேக் ஸ்டோரி அண்ட் அந்த கேரக்டரோட அந்த ஒரு டெப்த்தை காட்டின விதம் அண்ட் அந்த கேரக்டரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பிரமாதமாக காட்டியிருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து எல்லா கேரக்டருக்குமே பண்ணியிருப்பாங்க. ஸோ வெறும் வந்து இந்த வந்து மெயின் கேரக்டர்ஸ்க்கு மட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸுக்குமே பண்ணியிருப்பாங்க அந்த பேக் ஸ்டோரி வச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு எமோஷனை காட்டி, ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லா கேரக்டருக்குமே அந்த கதையில் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சைட் கேரக்டர்ஸ்னு சொல்லும் போது தான் வந்து இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர்லாம் எல்லாமே ஆக்சுவலாக வந்து கூஃபியாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு யாரா நீங்கள், ஸோ அப்படி தான் ஆக்சுவலாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட வந்து இன்ட்ரடக்ஷன் காட்டினதாக இருக்கட்டும், எபிசோடே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னடா மண்டை இது, டீ கடையில் டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. கேரக்டர்ஸ்னு நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளே போகும்போது, ஸோ இந்த கதையோட 5 பில்லர்ஸான 5 கேரக்டர். ஸோ அந்த 5 கேரக்டருமே வந்து ஆக்சுவலாக வந்து வித்தியாசமான பர்சனாலிட்டியில் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த 5 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியை வந்து ஒரு வீட்டில் போட்டுட்டு வந்து நம்மக்கிட்ட காட்டின அந்த ஒரு கான்செப்டே வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது, ஓகேவா? அண்டு அந்த 5 பர்சனாலிட்டி உள்ள அந்த 5 பேர் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வித் அந்த காமெடியோடு காமிச்சிருப்பாங்க, வித் அந்த ஒரு எமோஷனோட காமிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் காட்டின விதம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதோட காமெடி தான் கைஸ் வந்து இதோட கோரே, ஓகேவா? லிட்ரலாக காமெடி தான் இதோட கோரே. காமெடி பார்த்துட்டிங்கன்னா வந்து இவனுங்க இஷ்டத்தின்னு பண்ணுவாங்க கைஸ். அந்த பிளாட்டாவது இதாவது பிளாட்டெல்லாம் கண்டுக்கவே மாட்டானுங்க, எதாவது ஒன்று பண்ணுவானுங்க இஷ்டத்துக்குன்னு, அதுவும் சம்மந்தமே இல்லாமல், ஓகேவா? ஆக்சுவலாக நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலை, சேனல் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவானுங்க, ஓகேவா? அந்த சேனலில் வந்து அந்த பசங்க பேசினா யாரும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க சொல்லி ஆக்சுவலாக பொண்ணு மாதிரி வந்து தடையே ப்ரோட்டெக்ட் பண்ணிக்கிட்டு அது அப்படி பண்ணுவானுங்க இஷ்டத்துக்கு. லிட்ரலாக எதோ பண்ணுவானுங்க கேஸ், ஓகேவா? பிளாட்டாவது இதாவது அதெல்லாம் கண்டுக்காமல் லிட்ரலாக எதோ பண்ணுவாங்க. அண்ட் அது எல்லாமே காமெடிக்காக பண்ணுவாங்க, அந்த ஒரு எமோஷனோட காட்டியிருப்பாங்க எல்லாத்தையுமே, ஓகேவா? அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதோட காமெடி தான் இதோட கோரே. அந்த இஷ்டத்துக்கு பண்ணுறது தான் கேஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து இந்த காமெடி சொல்லியிருந்தேன்ல, ஸோ அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து அண்ட் அந்த வந்து எண்டிங் வரைக்குமே அதை ஆக்சுவலாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து அண்ட் கடைசி அந்த வந்து 25வது எபிசோட் வரைக்குமே அந்த காமெடி தான் இதோட கோரே. ஸோ அதை வச்சு கடைசி வரைக்கும் அந்த காமெடியை வந்து பண்ணது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்பப்போ இந்த ராம்காம் அந்த ஒரு எலமெண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. காமெடி அண்ட் ராம்காம் அண்ட் அது ஒரு சைஸ் ஆஃப் லைஃப், ஓகேவா? எல்லாத்தையும் கலந்து இதில் ஆக்சுவலாக கொடுத்தது பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த ராம்காம் அந்த சின்ன சீன்ஸ் அப்பப்போ அது பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் வந்து இந்த ஒரு மேட்டரையும் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஓகேவா? எப்போவுமே வந்து காமெடி ஜான்ரான்னு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே செட் ஆகும்னு நம்ம அப்படியே பிளாங்காக வந்து நம்ம அப்படியே சொல்லிட முடியாது, ஓகேவா? ஏன்னா காமெடி ஜான்ரான்னு பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாரோட பர்ஸ்பெக்டிவை பொறுத்து தான் கைஸ் அந்த வந்து காமெடி வந்து ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகும், ஓகேவா? ஸோ நம்ம காமெடி ஜான்ரா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்லிடவே முடியாது. சரிங்க ப்ரோ, இப்போ கடைசியாக நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, அதை பார்க்கலாமான்னு வேணாமான்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு காமெடி ஜான்ரா, அதனால் வந்து நான் வந்து ஃப்ராங்காக அப்படியே சொல்லிட முடியாது நீங்கள் பார்க்க வேணான்னு. காமெடி வந்து எல்லாருக்குமே ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகாதில்ல, பட் ஃபார் மீ வந்து எனக்கு இது பக்காவாக ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து கடைசி எபிசோட் வரைக்குமே எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபன்னாகவே இருந்தது. அண்ட் அப்பப்போ அந்த ஒரு ராம்காம் ஸ்டஃப்பை வந்து உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு
பிரமாதமாகவே ஆக்சுவலாக இருந்தது. ஸோ எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சுப்பா, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அந்த உங்களோட பர்ஸ்பெக்டிவ், அந்த ஒரு காமெடி சென்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு என்னால் வந்து அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ வந்து எனக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் எபிசோட் வந்து போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஃபஸ்ட் எபிசோட் உள்ள அந்த ஒரு காமெடிலாம் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, ஸோ மற்ற காமெடியும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எபிசோட் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மற்றதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வந்து நான் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. ஓகேவா? இப்போ நீங்கள் தான் வந்து பார்க்கலாமான்னு வேணாமான்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? என்ன கேட்டிங்கன்னா வந்து 2025 பெஸ்ட் காமெடி ஷோ வந்து மிஸ் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? ஸோ காமெடி ப்ளஸ் அந்த ஒரு வந்து ராம்காமே வந்து இதுக்குள்ளே வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து ரெண்டுத்தையும் வச்சு பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமான ஷோவாக தான் கைஸ் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. ஸோ காமெடி வந்து எல்லாருக்குமான அந்த ஒரு ஜான்ரா கிடையாது. ஓகேவா? நான் இதை வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேங்க. ஸோ பார்க்கலாமா வேணாமான்னு பார்த்துக்கோங்க. வீடியோக்கு வந்து எல்லாருமே வந்து லைக் கொடுத்துருங்க. ஸோ சேனலுக்கு பிடிச்சா தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வேறு நல்ல வழியில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். அன்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. பாய்.